கூலிங் சிஸ்டம், ஏர் கூல் சிஸ்டம், ஆயில் கூலிங் சிஸ்டம், லிக்விட் கூலிங் சிஸ்டம், இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம்லாம் வந்து நம்ம பைக்கில் இருக்குது. எப்படி யூஸ் ஆகுது, நம்ம வண்டியில் வந்து இதனால் என்ன அட்வான்டேஜஸ், நம்மளுக்கு இது டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, டீட்டெயில்ஸு, ஆட்டோமொபைல் சம்மந்தமான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸு, ட்ராவல் விளாக்ஸு, மோட்டோ விளாக் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏர் கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டரில் வந்து ஃபின்ஸ் மூலிமா வந்து நமக்கு இன்ஜினோடைய ஹீட்டை வந்து அந்த ஃபின்ஸ் நம்ம வந்து வண்டி ஓட்டுறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஃபின்ஸில் இருக்கிறது அட்மாஸ்பியரிக் ஏரில் வந்து போய் நம்மளுக்கு வந்து கூலிங் சிஸ்டம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ சிசி வெஹிக்கிள்ஸில், ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கிறது அப்படின்ற இதில் வந்து இந்த டைப் ஆஃப் கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறதுக்கோ அந்த இதுக்கோ வந்து யூஸ் ஆகாது. அப்படி நான் சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா இப்போ ராயல் என்ஃபீல்டில் வந்து இது தானே கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து அதில் வந்து தாங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் அந்த டவுட் உங்களுக்கு வரலாம். அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அதோட ஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த வண்டியில் இருக்குது. நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் சிஸ்டம் வந்து அதில் ஒரு நார்மலாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 100 சிசிலேருந்து ஒரு 180 சிசி வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க. அடுத்து ஆயில் கூலிங் சிஸ்டம். இந்த ஆயில் கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா என்ஜின் ஆயிலை வந்து நம்ம வெளியே எடுத்து டேரெக்டாக ஒரு ரேடியேட்டர் மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம வச்சு அதை வந்து கூல் பண்ணி திரும்பி வந்து நம்ம இன்ஜின்குள்ளேயே செலுத்துகிறோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அண்ட் வியர் அண்ட் டியர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டப் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் தான் வந்து அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். அந்த ஆயிலை வந்து நம்ம வெளியே எடுத்து கூலிங் சிஸ்டம் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வண்டியினுடைய இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும், ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ரேஸ் பைக்குன்றதை காட்டிலும் ஒரு நல்ல பவர் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான பைக்ஸில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த RTR 200, 164 இப்போ சுசுகி ஜிக்ஸர்ஸில் அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இதோட மெயின் இது பார்த்திங்கன்னா ஆயில் ரூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இன்ஜின்ஸ்க்கு இருக்கக்கூடிய இப்போ வேர் அண்ட் டியர் பார்ட்ஸு, கியர்ஸு, பேரிங்ஸு இந்த மாதிரி இடத்துல தான் போகும். பட் அந்த ஆயில் கூலிங் சிஸ்டம் இருக்கிறது வண்டியில் பார்த்திங்கன்னா O3C டெக்னாலஜி சொல்லுவாங்க. அந்த ஆயில் கூல்டு கம்பஷன் சேம்பர், அதாவது வந்து நம்ம இன்ஜினில் வந்து கம்பஷன் சேம்பர் ஏரியா ஃபுல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து ஃபுல்லாமே போய் சர்க்குலேட் ஆகி இப்போ அந்த ரேடியேட்டருக்கு ஆயில் வந்து உள்ளே போய் அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி இந்த கம்பஷன் சேம்பர், அதாவது ஹெட்டையும் சிலிண்டரினுடைய மேல் பகுதி அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஹீட் அந்த இடத்துல தான் வந்து மெஜாரிட்டியாக அதிகமான ஹீட் ப்ரொடக்ஷன் ஆகும் நம்மளுக்கு கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் முடிஞ்சு ஃபயரிங் ஸ்ட்ரோக்கில். ஸோ அப்போ அந்த இடத்துல தான் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். அதை வந்து அப்சர்வ் பண்ணி இந்த ஆயில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடும். அதை வந்து அந்த ஆயிலை வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் கூலிங் பண்ணி நம்ம திரும்பி கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். இது லாங் டிரைவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம லிக்விட் கூலிங் சிஸ்டமில் வந்து கூலண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கூலண்ட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நேராக வந்து நம்ம சிலிண்டரையும் ஹெட்டில் அந்த கம்பஷன் சேம்பர் அந்த ஏரியாலையும் போய் வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும். அந்த இடத்துல வந்து ஹீட்டுக்கு வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணி இது வெளியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ரேடியேட்டர் செட்டப்பில் வச்சு கூலிங் பண்ணி அவுட்டர் அட்மாஸ்பியர் ஏரை வந்து நம்ம ஃபில் பண்ணி இது பண்ணுறதுனால கூலிங் ஆகும். கூலிங் ஆனது திரும்பி நம்ம உள்ளே கொடுத்து பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் ஹார்ஸ் பவரை குறைக்கிறதுக்காக வந்து இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து மெஜாரிட்டியாக யூஸ் ஆகுது. ஏன்னா வந்து உங்களுக்கு அதிகமான ஃப்ரிக்ஷன் வந்து ஏற்படுறது பார்த்திங்கன்னா சிலிண்டரில் தான், ஹீட்டும் அங்கே தான் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ ஹீட்டு ப்ரொடக்ஷன் ஆகிற இடத்துலையே வந்து நம்ம டேரெக்டாக நம்ம அந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் வச்சு நம்ம வந்து அந்த ஹீட்டை ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஜின் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு R15 இருக்குது, CBRல இருக்குது, அதே மாதிரி இப்போது RR 310 இருக்குது, டியூக்கில் வந்து நார்மல் 125cc இருக்குது. இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம் கொடுப்பாங்க. இது வந்து ஒன்லி சிலிண்டர் மட்டும்தான் வந்து கூல் பண்ணி நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கும். இதே வந்து ஆயில் கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா வந்து ஆயில் கூலிங் வந்து இன்ஜினில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்து நம்ம கூலிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து இன்ஜினோடைய டோட்டல் ஹீட்டையுமே வந்து ஆயில் கூலிங் சிஸ்டமில் ரெடியூஸ் ஆகும். அதே உங்களுக்கு பவர் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கிற மாதிரி வெஹிக்கிள்ஸாக பார்த்து நீங்கள் எடுக்கணும். இதே ஏர் கூலரில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூல்லையுமே பார்த்திங்கன்னா புல்லட்டை தவிர வேறு எந்த வெஹிக்கிள்லையுமே வந்து நல்ல பவர் இருக்க வெஹிக்கிள்ஸில் வந்து அந்த ஏர் கூலிங் சிஸ்டம் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிறதில்ல. ஏன்னா ஃபின்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங் சிஸ்டமே அதுக்கு வந்து போதுமானது. நம்ம வேணும்னா நம்ம ஏர் கூலிங் சிஸ்டமில் வந்து ஆயில் கூலிங் சிஸ்டம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸில் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுதுன்றதுக்காகலாம் நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க.